மொழி பிரச்சனை தொடர்பாக கமலஹாசனோட ஸ்டாண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? கமலஹாசன் ஸ்டாண்ட் அது ஒரு திரையுலக நிகழ்ச்சி. முதல்ல அவர் எதுக்காக அப்படி சொன்னார்ன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, தமிழ் ஒரு மூத்த மொழி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழிலிருந்து வந்ததுக்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்கான்னு சொல்லி நான் ஆராய்ச்சியாளரும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஐ எம் நாட் அ ஹிஸ்டாரியன் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த கருத்தை பதிவு செய்வதற்கு காரணம் புரியல. அதனால் இப்போ வேகமாக சுரண்டு கொண்டிருந்த உலகத்தில் நான் முற்போக்கு சிந்தனையோடு நாம் முன்னேறி செல்ல வேண்டிய நாட்களில் திட்டங்கள் தீட்டி மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இந்த சர்ச்சைகளெல்லாம் கொண்டு இந்த சர்ச்சைகளும் என்ன பயனடைய போகிறோம் நமக்கு தெரியல. கர்நாடகாவில் நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு அவருடைய சொல் வந்துருச்சு இல்லையா? அது தேவையான நம்ம யோசனை பண்ணி பார்ப்பேன். இப்போ இங்கே தமிழ் பற்று கொண்டவர்கள் இதை பற்றி ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. கமலஹாசன் சொன்னது உண்மை இல்லை என்று சொல்றதுக்கு சீமானை தவிர வேறு யாரும் சொல்றதுக்கு இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் பற்றாளர்களாச்சு, ஏன் சொல்லலை ஒரு கருத்து அதை பற்றி? அப்போ நான் என்ன சொல்றேன், எல்லாமே செம்மொழி தான் இல்லையா? கிளாசிக்கல் லாங்குவேஜ், கன்னடா இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், தெலுங்கு இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜ், ஒரியா கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ், சான்ஸ்கிரிட் எல்லாமே கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். அந்த அந்தஸ்தை பெற்ற செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற பிறகு இதிலிருந்து தான் அது வந்தது என்று சொல்வதால் என்ன பயன் என்று புரியவில்லை. ஆனால் தமிழ் வெறி என்பது இருப்பது தவறு கிடையாது. ஆனால் பிற மொழி இதிலிருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வேண்டும். அது இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு சொல்லணும். நம்ம மூத்த மொழி தான் நான் இல்லை நான் சொல்ல 4000 ஆண்டுகள் 5000 ஆண்டுகள், சீமான் 50000 ஆண்டுகள்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இருக்கலாம், எங்கேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதான் அவர் சொன்னது எதுக்காக சொன்னார் எனக்கு புரியல. அதில் ஏதோ உள்ளர்த்தம் இருக்கா உள்கருத்து இருக்கா தெரியல. ஒரு படம் ஓடுறதுக்காக சொன்னார் என்னன்னு தெரியல. கூட்டணி விவகாரத்தில் பாஜக பிற கட்சிகளை மிரட்டுதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு சார். இப்போ பாமக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாமகவோட பிரிவு காரணமே பாஜக குற்றச்சாட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணி நீங்கள் பத்திரிகையாளர்கள் நான் இன்வெஸ்டிகேட் ரிப்போர்ட்டர் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னது உண்மை நீங்கள் ஊடகத்துக்கு தெரிவிச்சா எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன கேட்கக்கூடாது. பாமகக்குள்ள நடக்கிற பிரிவினைக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு இல்லை, அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த இயக்கத்தை உடைப்பதற்கு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பிரச்சனை சுமூகமாக, ஏன்னா தந்தையும் மகனும் என்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அது எந்த ஒரு கருத்து வேறுபாடிலும் கொஞ்சம் சீக்கிரமாக கலைஞ்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த இயக்கத்திற்கு அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க, அது அடுத்த கட்டம். என்னை பொறுத்தவரை ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் நினைக்கிற போது எதற்காக அதுவும் ஃபாதர் அண்ட் சன் ஃபைட்ன்றது எனக்கு மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஐயாவையும் தெரியும், எனக்கு அவரையும் தெரியும்.